யாரு பாவம் செய்து கொண்டு நல்லவரா நடிக்கிறாங்களோ சக்கராத்துல அல்லாஹ் கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். அவர் பாவம் செஞ்சு விடாது நல்ல பிள்ளைய போல இருக்கிறார். ரகசியமான பாவம் பகிரங்கமாக தக்குவான். ரகசியமா தனிமையிலாக பாவம், பார்வை பாவம், பேச்சு பாவம், சிந்தனை பாவம், அப்படி தனிமையில பாவம். பகிரங்கத்துல தக்குவா. பகிரங்கத்தோ பெரிய தீந்தாரி, பேச்சை பார்த்தா தீந்தாரி, உடுப்பை பார்த்தா தீந்தாரி, அவருடைய புழக்கத்தை பார்த்தா தீந்தாரி, ரோட்டாட்டத்தை பார்த்தா தீந்தாரி. தனிமையில் ஆகனா அவருடைய ஹராமான பார்வை, ஹராமான பேச்சு, ஹராமான தொடர்புகள் அவருக்கு தெரியாது. சரி, பாவம் செஞ்சு போட்டு கண்ணியமா வாழ்றார்கள் இருக்கிறாங்களே அல்லாஹ் கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். ஏன் இவனுக்கு தகுதி இல்லாத கண்ணியத்தை நீ பாவிக்கிறா? நீ செய்யற பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிற கண்ணியம் இருக்கிறது. இது ஏமாத்தம். உலகத்தில் அல்லாஹ் ஏமாத்துறதுக்கு யாருக்கும் அளவிட மாட்டான். இவர் தகுதி இல்லாத கண்ணியத்தை பாவிச்சதுனால சக்கராத்திர நிச்சயம் அல்ல கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். கேவலமான மௌத்து உண்டாகும். சரி, இது என்னது? பலகீனமான ஈமான் எப்ப இருக்குமோ இவர் பாவங்கள் மீது முஹப்பத் இருக்கும், கொஞ்சம் ஈமான் இருக்கிறதுனால வெக்கம் இருக்கும், நிர்பந்தமாக ரகசிய பாவங்கள் செஞ்சுதான் ஆகணும் நிலைப்பாடு உண்டாகும். பாவத்தில் தப்புறண்டா வெக்கமும் பயமும் இருக்கணும். வெக்கம் ஈமான் உண்டாகும், பயம் யக்கீன் உருவாகும்.